நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு டாஸ்மாக் அதிகாரிகளின் வீடும் அலுவலகங்களிலும் கூட சோதனை நடந்திருக்கின்றது. 1000 கோடி ஊழலில் குற்றவாளிகளை நெருங்கும் இடி என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் ஊழலை வெளிக்கொணரும் வகையில் 1000 கோடி என்று ஒரு உத்தேசமாக சொல்லப்பட்டாலும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இவற்றிலே ஊழல் நடந்திருக்கிறது என்பதையும் திமுகவினுடைய மிக முக்கிய நெருங்கிய நிறுவனங்களான கால்ஸ், எஸ்என்ஜி மற்றும் ஜெகத்ரஜங்களுடைய நிறுவனங்களில் கடந்த காலங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டது. அதற்கு பின்பு தற்போதும் கூட இன்றைக்கு மிக முக்கிய இடங்களில் சோதனைகள் தொடர்கின்றது. இதனுடைய பின்பக்க விளைவுகள் என்ன? இது எந்த அளவிற்கு தமிழக மக்களிடத்திலும் திமுக அரசாங்கத்தின் மீது ஒரு பார்வை ஏற்படுத்தும்? நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கிறது. எமது நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் செங்கை பத்மநாபன், பொருளாதார நிபுணர் ரவிசங்கர், எழுத்தாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய அதிமுகவின் சார்பில் வழக்கறிஞர் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள். வணக்கம். பத்மநாபன் சார், இந்த தலைப்பை நான் இன்னைக்கு டாஸ்மாக் வீடுகளில் சோதனை நடக்கிறது, அதை எப்படி நீங்கள் உங்களுடைய கருத்தை சார் நீங்களே சொல்லுங்கள். ரவிசங்கர் சாருடைய கருத்துலேருந்து ஆரம்பிப்போம். உங்களுடைய கருத்தை இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க? 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று சொன்னாலும் இடி தொடர்கின்றது, எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறது இந்த வருஷம் மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி இடி ரைட் பண்ணாங்க. அப்பயே இவங்க சொல்லிட்டாங்க எந்த அளவுக்கு ஊழல் இருக்குது. இந்த டாஸ்மாக் இதில் டிஸ்டிலரிஸ் ஆகட்டும், அந்த ஒவ்வொரு இதுக்கும் டெண்டர் அலோகேட் பண்ணுறது, தென் பில்ஸு ப்ராசஸ் பண்ணுறது, தென் பேமெண்ட் பண்ணுறது, அந்த பேமெண்ட்டில் எந்த அளவுக்கு ரீட்டைல் இதில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் அதிகமாக பே பண்ணுறது, சார்ஜ் பண்ணுறது, அதை உள்ளுக்குள்ள கணக்கிலே வராது. இதை தவிர எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சப்ளை பண்ணுறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் சப்ளை பண்ணது பேலன்ஸ் என்ன இருக்கணும், அதில் மிஸ்மேட்ச்சு ரீகன்சைல் ஆக மாட்டேங்கிறது. ஸோ ஒரு 100 பாட்டில் 10,000 பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா மேபி 5000 6000 பாட்டில் கணக்கில் வருது, மீதி 4000 பாட்டில் கணக்கில் வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் இந்த பாட்டில்ஸை, எம்டி பாட்டில்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே இவங்க ஈடி சொன்னது ஊழல் இருக்குதுன்னு. இதில் அதை தவிர இவங்க என்ன பண்ணுறாங்க, டெண்டர் அலோகேஷன் இதில் எந்த அளவுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்குறாங்க. சில டெண்டரில் ஒரே ஒரு ஆள் தான் அப்ளை பண்ணிருக்கான், அவனுக்கு டெண்டர் அதை கொடுக்கறது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த டிரான்ஸ்போர்ட் இதில் டிரான்ஸ்போர்ட் அலோகேட் பண்ணுறது, அதில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பர்டிகுலர் சிலருக்கு மட்டும் கொடுக்கறது, இதை எல்லாத்துலேயுமே போட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு 1000 கோடிக்கு இது ஊழல் இருக்குது அப்படின்னு இவங்க இடி மார்ச் 5 7ஆம் தேதியில் சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஆனால் அந்த சமயத்தில் மார்ச் 15 தேதி வாக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் இவங்க டாஸ்மாக் இதில் ஆர்கனைசேஷன் அது உள்ளெல்லாம் போய் இவங்க இது பண்ணக்கூடாது, தடை விதிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம். அங்கே தான் கொஸ்டினே, அதாவது டாஸ்மாக் ஆஃபீஸ்க்குள்ளே டாஸ்மாக் அஃபீஷியல்ஸை இவங்க போய் பண்ணும்பொழுது என்ன விதத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே இது ஜெயலலிதா பீரியடில் செக்ரட்டேரியட் அதில் ரைடு பண்ணிருக்காங்க. அப்போ சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் போய் ரைடு பண்ணிருக்காங்க. இல்லை அது அப்போ இல்லை இல்லை என்ன கேட்க வரேன், அந்த சமயத்தில் நீங்கள் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணீங்களா? ஆஸ் எதிர்கட்சியாக பண்ணீங்களா? இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை டாஸ்மாக் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிடுறீங்க. டாஸ்மாக் அஃபிஷியல் தப்பு பண்ணியிருந்தால் இடி ரைட் பண்ணி தான் ஆகணும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை இவங்க ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டதில் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் இடி ரைடு தொடர்ந்து பண்ணலாம், இதனுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஆப்ஜெக்ஷனை தள்ளுபடி செய்கிறோம்
அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 23 ஜட்ஜ்மெண்ட். ஆனால் எதனால் இடி வந்து ஒரு 20 நாள் எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் ரைடு பண்ணாங்க. இன்றைக்கி ரைடு பண்ணதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ 2017 2024 முடிய 41 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இடி ரைடு நடக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 8 ஒரு 10 இடத்துல மெயினாக அந்த டாஸ்மாகுடைய சிஎம்டி விசாகன் அவருடைய வீடு மணப்பாக்கத்தில், அவருடைய வீட்டில் ரைடு போகிறாங்க. ஒரு 8 அஃபீஷியல்ஸ் போகிறாங்க. போகும்பொழுது இவங்க போகிறத பார்த்தா என்னன்னு தெரியலை. நிறைய டாக்குமெண்ட், ஃபிசிக்கல் டாக்குமெண்ட், அதில் வாட்ஸ்அப்பில் சேட்டிங் பண்ணுறாங்க. அதில் வந்து டெண்டர் அலோகேட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாம் பற்றி அவ்வளோ டாக்குமெண்ட் இவங்க வராங்கன்ட்டு வெளியில் தூக்கி போட்டிருக்கலாம். அதனால் வெளியில் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் பேப்பர்ஸ் எல்லாம் இடி இவங்க எடுத்திருக்காங்க. இதை தவிர ஒரு ஹோட்டல் ஓனர், ஒரு பிஸ்னஸ் ஓனர், இவங்களெல்லாம் இது இடி ரைட் பண்ணிருக்காங்க. மெயினாக ஆகாஷ் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர். இந்த ஆகாஷ் யார் அப்படின்னா, அது இதுக்கு லிங்க் எதுவும் உண்டா? அதாங்க, அங்கே தான் வரேன். அவர் இட்லி கடை நல்லா எடுத்திருக்காரு. அந்த ஆகாஷ்ங்கிறவர் சிகேஆர், அதை கவின்கர் ஆர்கனைசேஷன், அந்த சிகேஆருடைய சன்னின்லா. அந்த முத்து சிகேஆர் யாருன்னா முக முத்துன்னு இருந்தார். முக முத்துவுடைய சன்னின்லா தான் இந்த சிகேஆர் கவின்கர் ஆர்கனைசேஷனுடைய இவர். முக முத்துனா கருணாநிதியினுடைய மகன், கருணாநிதி அவர்களுடைய முதல் மகன் முக முத்து. அவருடைய சன்னின்லா இந்த சிகேஆர். அந்த சிகேஆருடைய டாக்டரை தான் ஆகாஷ் போன வாரமோ இல்லை 10 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஸோ இந்த ஆகாஷ் யாருன்னா, இது ஏதோ இவர் வந்து கருணாநிதியினுடைய பேரன். ஆமாம், அப்படித்தானே? கருணாநிதியோட பேரன் பேத்தியை கல்யாணம் பண்ணி அந்த ஃபேமிலின்னு. இவர் ஆகாஷ் யாருன்னா அன்பில் மகேஷ் மினிஸ்டர் இருக்கார், அவருடைய உறவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க அன்பில் மகேஷோட உறவினர். ஸோ நீங்கள் ஏன் சார் ஆகாஷ் சினிமா தானே ப்ரொடியூஸ் பண்ணுறார், அங்கேயே நீங்கள் இடி போனீங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் வருது. இடி நீங்கள் டாஸ்மாக் இதை பற்றி இது அனலைஸ் ஸ்கேம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. எதுக்காக ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவங்க வீட்டுக்கு எதுக்காக போனீங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணால் இடி சும்மாவது போக மாட்டாங்க. இடிக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். அதான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரே சமயத்தில் ஒரு 4-5 படம், சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம், தென் தனுஷை வச்சு ஒரு படம், அதான் அந்த இட்லி கடை, இந்த மாதிரி படமெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறச்சு எல்லாமே மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இவ்வளோ பேருக்கும் டாப் ரேட்டட் ஆர்டிஸ்ட், இவ்வளோ பேருக்கும் கோடிஸில் க்ரோட்ஸில் பணம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறச்ச உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு வந்து அந்த லிங்க் வச்சு ஒன்றா வருது, ஒன்றா வருது. ஸோ உங்களுக்கு டாஸ்மாக் இது மூலம் உங்களுக்கு அது மூலம் அந்த பணம், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அப்போ அது மூலம் பணம் வரணும்னால் உங்களுக்கு டாஸ்மாக் இதுக்கு என்ன சம்மந்தம்? இவங்களுக்கு ஏதாவது பினாமியாக இருக்காங்களா? இந்த இதில் இந்த ஆங்கிளில் தான் இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது எல்லாம் முடியும் பொழுது தான் தெரியும் இவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, இவருக்கும் மற்ற இதுக்கும் என்ன சம்பந்தம், எதனால் இடி வந்து இந்த ஆகாஷ் இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அப்போ தான் தெரியும். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இளந்தமிழ் சார் வணக்கம். வணக்கம். இப்போ இன்றைக்கு ஏற்கனவே தொடர்ந்து ஒரு நடவடிக்கையாக இன்றைக்கு திரைத்துறை வரைக்கும் பாய்கின்றது. அது திமுகவினுடைய குடும்பம் என்பதை ரவிசங்கர் விளக்கினார். சென்னையில் மவுண்ட் ரோட், பெசன் நகர், தேனாம்பேட்டை, சேத்துப்பட்டு, டி நகர், இப்படி எல்லா இடங்களிலும் எஸ்என்ஜி குரூப்பு, அக்கார்ட் மற்றும் பல விவகாரங்களில் விசாகன் வரைக்கும் வளையத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கார். இதை தொடர்ந்து இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் திரு இளந்தமிழ் சார்? இந்த ரெய்டு இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது, பல மணி நேரமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது, அது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள், சம்பந்தப்பட்ட நபர்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்கள் குறிப்பிட்டதை போல டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய எம்டி, பிறகு உங்களுக்கு வந்து ஹோட்டல் நிர்வாகம், எஸ்என்ஜே, சினிமா தயாரிப்பாளர், அவர் யாருக்கு உறவினர், யாருடைய நண்பர், இதெல்லாம் கடைசியாக போய் பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா வாங்கின அந்த முதல் கட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் அப்படிங்கிற
தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தேடுதல், சர்ச் அண்ட் சீசர் தான் இது. அவங்க தேடி அங்கே ஏதாவது ஆவணங்கள் கிடைக்கிறதா இது தொடர்பாக என்று எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இதில் முதல் கட்டமாகவே எங்கள் அப்பன் குதிருக்குள்ளே இல்லை என்று திமுகவினுடைய இன்றைய அரசாங்கம் என்னென்ன வேலைகள் செய்தார்கள் என்பதை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரெய்டு அடிக்கப்பட்ட ஓரிரு நாட்களில் ஓடுறாங்க உயர் நீதிமன்றத்துக்கு. எங்களை இந்த மாதிரி நீங்கள் சர்ச் அண்ட் சீசர் பண்ணவே கூடாது. நம்பர் 1, எந்த ஆதாரத்தையும் எங்கள்கிட்ட இவங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எங்களை இந்த சர்ச் அண்ட் சீசர் பண்ணுறாங்கன்னு தெரியல. 3வது, சின்ன பிள்ளைங்க கண்ணை கசக்கி கொண்டு அழுவதை போல் எங்களை 60 மணி நேரம் விசாரிச்சாங்க, பெண்களையெல்லாம் தாமதமாக வீட்டுக்கு அனுப்பினார்கள் என்று ஒரு 3 குற்றச்சாட்டுகளை முன்வைக்க, அது பிரைமா ஃபேசி, அதாவது அடிப்படை முகாந்திரத்தை பார்க்கும் பொழுது ஏன் இப்படி எந்தவித ஆவணமும் இல்லாமல் எந்த அடிப்படையில் நீங்கள் விசாரணைக்கு போனீங்கன்னு சொல்லி முதல் கட்டமாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு 15 நாளைக்கு ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லி அதை ஸ்டே பண்ணுறாங்க. உடனே இந்த இந்த திமுகவினுடைய விளம்பர திமுகவினுடைய இந்த ஒரு லஞ்சம் ஊழல் என்ற முடைநாற்றம் அடிக்கக்கூடிய விளம்பர திமுகவினுடைய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. என்ன கேட்குறாங்க, இந்த வழக்கை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ள உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் என்று. சட்டம், நீதி, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இது எல்லா இந்தியாவுக்கும் சேர்ந்த ஒன்று தானே. நீங்கள் பக்கத்து மாநிலத்திற்கு போனால் மட்டும் உங்களுக்கு என்ன நீதி கிடைத்து விடுமா, இல்லை இங்கே உங்களுக்கு தவறான நீதியை இழைக்கப் போகிறார்களா? இதை பொறுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு அரசாங்கத்தை மிக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி எங்களை உயர்நீதிமன்றத்தையும் குறிப்பிட்ட நீதிபதிகள் எங்களையும் நீங்கள் மிக கேவலமாக இன்சல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவங்க சொல்கிறாங்க எந்த விதமான அடிப்படை ஆவணங்களையும் எங்களுக்கு சொல்லலை, காரணத்தை சொல்லலை, எங்களை இப்படி காக்க வைத்து கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொன்னபோது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று உயர்நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார்களே, அந்த ஆவணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? உங்கள் தரப்புல சில விவரங்களை உயர்நீதிமன்றம் கேட்டதே, அதை கொடுத்தீர்களா என்று கேட்டுவிட்டு இவ்வளவு அவசரமாக இப்படி வேறொரு மாநிலத்துக்கு இந்த விசாரணையை நீங்க மாற்ற வேண்டும் என்று கேட்பது மிகுந்த வேதனைக்குரியது என்று சொல்லி அந்த உச்சநீதிமன்றம் மேலும் கடினமான உத்தரவுகளை போட்டு விடுவார்களோ என்று அஞ்சி அந்த மனுவை இவங்க வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பித்தலாட்டத்தினுடைய உச்சகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதே நாள் விசாரணைக்கு இந்த பட்டியலிடப்பட்டு நீதிபதிகளுக்கு முன்னால் இந்த வழக்கு காத்திருக்கிறது. அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சார்பில் உங்களுக்கு அட்வொகேட் ஜெனரலோ அல்லது டாஸ்மாக் சார்பில் ஆஜராகக்கூடிய வக்கீல்களோ மூத்த வழக்கறிஞர்களோ செல்லாமல் இளநிலை வழக்கறிஞர்களை அனுப்பிச்சு எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாஸ் ஓவர் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வழக்கை கூப்பிடுங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த வழக்கை கொஞ்சம் தள்ளி கூப்பிடுங்க, பாஸ் ஓவர் பண்ணுங்க என்று சொல்லி 2 முறைக்கு மேல் அவங்க உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. விஷயம் என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை போய் கொண்டிருக்கிறது. அதில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு இங்கே இந்த வழக்கை அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சு விடலாம் என்று பார்த்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கே போக்கு காட்டிய போக்கிரி கூட்டம் தான் இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றம் முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பித்த பிறகு இங்க இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க விரும்பல என்று சொன்னால் எந்த அளவுக்கு நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும்? வேற என்ன காரணம் இருக்க முடியும்? எதற்காக இந்த வழக்கை இதுல என்ன அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் தொடர்பு இருக்கா? இப்போ என்னுடைய உறவினரோ அல்லது நான் ஏற்கனவே வழக்கு நடத்திய ஒரு கட்சிக்காரருக்காகவோ நான் நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்வது உகந்தது கிடையாது. எந்த முகாந்திரமும் இல்லாமல் முதல்ல அந்த அமர்வில் இருந்த 2 நீதிபதிகளும் இந்த வழக்கிலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன பிறகு வேறொரு அமர்வுக்கு வரும் பொழுது அவர்கள் மிகச்சரியாக கேட்டிருக்கிறார், நீங்க ரொம்ப டெக்னிக்கலாக போய் எஃப்ஐஆர் எங்களிடம் கொடுக்கவில்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்புகள் மாநிலத்தில் விசாரணை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான அனுமதியை நாங்கள் 2023ஆம் ஆண்டே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டோம். அதனால சிபிஐ, இடி போன்ற அமைப்புகள் நேரடியாக எங்களை விசாரிக்க முடியாது என்று ஒரு சப்பை கட்டினாங்க. அப்ப நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்க, தவறு நடந்திருக்கிறது என்று முகாந்திரம் 1000 கோடி ரூபாய் என்று விஷயம் வெளியே கசிகிறது,
நீங்கள் ஏன் உங்கள் தரப்புல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டால், தமிழ்நாட்டினுடைய தலைமை வழக்கறிஞர் அவர் அட்வொகேட் ஜெனரல், அவர் அந்த அமைச்சரவையில் உட்கார்ந்து அரசுக்கு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய அந்த கேபினட் அந்தஸ்து பொருந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு இந்த மாநிலத்தினுடைய குரலாக உயர்நீதிமன்றத்தில் ஒதுக்கக்கூடியவர் சொல்கிறார், சாதாரண வாய்க்கால் வரப்பு, நான் ஒரு வழக்கறிஞர் தான், அவரை நீதிமன்றத்தில் சந்திக்கக்கூடியவன் தான், நான் விமர்சனத்தை வைக்கிறேன், வருத்தத்தோடு வைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கால் வரப்பு வழக்குகளிலே சப்பை கட்டுவதை போல, சாக்கு போக்கு சொல்லுவதை போல, இடி இவ்வளவு மோசமாக எங்களிடம் நடந்து கொண்ட பிறகு எங்களை எப்படி நீங்கள் இடிக்கு, இந்த அரசாங்கத்தை, டாஸ்மாகை நீங்கள் ஒத்துழைக்க சொல்லுகிறீர்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க. அப்ப அந்த அரசாங்கத்தினுடைய நிலை எவ்வளவு மோசமாக, கீழ்த்தரமாக போயிருக்கிறது என்று பாருங்கள். இந்த 1000 நீங்க சொல்லுங்க, இந்த 1000 கோடி ரூபாய் என்பது, நீங்க அடுத்த சுற்றுல நான் இதுக்கான கணக்க சொல்றேன். ரொம்ப புத்திசாலித்தனமாக செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது இது எந்த காலத்து எஃப்ஐஆர், எந்த வருஷத்துல போட்ட எஃப்ஐஆர் என்று திமிராக கேள்வி கேட்டார். அதற்கும் சேர்த்து ஆப்பு வைப்பதற்கு ஈடி காத்து கொண்டிருக்கிறது. இது என்னுடைய முதல் கட்ட கருத்து. பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ ஏற்கனவே ரைடு நடந்துச்சு. ஒரு ஈடியினுடைய விவகாரம் உங்களுக்கு தெரியும். அந்த ரைடில் அரசியல் புரசலாக அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக எப்படி வந்தாலும் சரி ஒரு 1000 கோடி அளவிற்குன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நிச்சயமாக இதனுடைய கணக்கை பார்க்கின்ற போது 48,000 கோடி ரூபாய் கடைசியாக 24-25 மொத்த லாபம். அதில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஜெகத்ரட்சியினுடைய நிறுவனம் 60 விழுக்காடான பாட்டல் உரிமைகள், உற்பத்தியினுடைய லாபங்கள், கொள்முதல், மொத்தமாக இவர்கள் செய்கிற அந்த 3ல் 1 அல்லது 2ல் 1 கள்ள மார்க்கெட்டில் விற்கப்படுவது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் அளவுக்கு திட்டமிட்டு அழுத்தம் கொடுத்து கஸ்டமர்கிட்ட வாங்குறது, முறைகேடான பார்களுக்கு உரிமை, இப்படி சொல்லி மாளாது. இந்த 1000 கோடிங்கிறது ஒன்றுமே இல்லையோ அப்படின்னு நாங்கள் என்ன தோன்றுது. 3ல் 1 தான் வருதுன்னா அந்த ஒரு பாட்டலுக்கே 48,000 வந்தால் மீதி பாட்டலுக்கு எத்தனை கோடி வரும்? கலால் வரி எங்கே போச்சு? பாட்டல் கொள்முதல் என்ன? பார்களுக்கான உரிமை என்ன? உற்பத்தியினுடைய லாபம் என்ன? சொல்லி மாளாது. இப்போ ரெண்டாவது வர்ற நோக்கம் என்ன? சரி, இப்போது எல்லாருமே விவரம் தெரிந்தவர்கள். ஆமாம், சரிங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன். நான் எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கை பற்றி பேசலை. அதனால் இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து ஒரு விஷயம் கேட்குறேன். குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறீங்க முறைகேடுனுடைய அளவு. குறைந்தபட்சம் 1000 கோடி, எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அது இதோட பல மடங்கு அதிகமாக இருக்கும் தான் எனக்கு. சும்மா ஒரு ஃபிகரா வச்சிருக்காங்க. ஆமாம், அது வந்து ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க். நம்ம ஒரு லெட்டர் எழுதும்போது மேலே ஊ போடுற மாதிரி, அந்த மாதிரி தான். இது வந்து இன்னும் பல 1000 கோடிகள் இருக்கும். கீழே நிறைய மெசேஜ் இருக்கும். சரிங்களா? இப்போது இங்கே எல்லாமே விவரம் தெரிந்தவர்கள் தான். சரி, யோசிச்சு பாருங்களேன். குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் என்று சொன்னாலும் கூட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்வதற்கு ஒரு அதிகாரியால் முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? அது சாத்தியமே இல்லை. நம்புறீங்களா? யோசிச்சு பாருங்கள். முடியாது, நிச்சயமாக இல்லை. அதற்கு பின்னால் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இல்லாமல் அல்லது அவர்களே முன்னின்று அதை நடத்தாமல் இவ்வளவு பெரிய ஒரு முறைகேடு ஒரு அதிகாரியால் நடத்தியிருக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலாக தான் நான் சொல்கிறேன், ஒருவேளை இந்த அரசுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த அதிகாரி தான் செய்திருந்தால் என்று சொன்னால் இந்த அரசு அப்படி விட்டு வைத்திருக்குமா இத்தனை நாளைக்கு? யோசிச்சு பாருங்கள். ஆனால் இவர்கள் மீது ஒரு புலனாய்வு அமைப்பு உள்ளே வருகிற போதே இவர்களுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் வரை அரசு செல்கிறது என்று சொன்னால் இது அதிகாரி மட்டத்தில் நடந்த முறைகேடு தானா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கா இல்லையா? நாம் முன்னிறுத்த வேண்டிய கேள்வி அதுதான். இவர்கள் இல்லை. என்ன கேட்டால் இப்போது யார் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறார்களோ, யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்ல. அவர்கள் உடந்தையாக இருந்திருக்கலாம் அல்லது அவர்கள் முகமூடிகளாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இல்லை. இவர்களுக்கு அப்பால் யார் இயக்கியிருக்கிறார்கள்? அநேகமாக இந்த சோதனையெல்லாம் அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விசாகன் வந்து மேலாளர் ஒரு பேச்சுக்கு சொல்லுங்கள். இல்லை, நான் தனிநபர்களை பற்றி பேசுறது இல்லை. நீங்கள் பேசுகிறேன், நான் பொதுவாக கேட்குறேன். ஒரு நிறுவனத்தின் மேலாளரை பிடிக்கிறாங்க, முறைகேடு மேலாண் இயக்குனர், அவர் தான் மேலாண் இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர். இப்போ அவரை முறைப்படுத்தி மனப்பாக்கத்தில் அவரை கேட்கின்ற போது நீங்கள் சொல்லக்கூடிய அப்படியே அந்த லிங்க் அப்படி வருமா? நான் இன்னொன்று கேட்குறேன். அவருன்னு இல்லை, பொதுவா. சரி, நான் ஒன்று கேட்குறேன். உங்களுடைய சாத்தியத்தை இப்போது இந்த ஒரு நிறுவனத்துக்கு மேலாண் இயக்குநராக வர வேண்டும் என்றால் யார் வந்து அவரை நியமிக்கிறது சொல்லுங்கள். அதை சொல்லுங்கள். நியமிக்கிறது யார்? இப்போ ஒரு கடை இருக்குது, அங்கே ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சால் உடனே அந்த ஓனர் இன்னும் வச்சுருப்பாராங்க?
அங்கே வச்சிருப்பாரா? ஆனால் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடைபெற்றதாக, முறைகேடு நடைபெற்றதாக ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து சோதனை செய்கிறது. ஏன் அவர் பதவி நீக்கம் செய்துவிட்டு வேறு ஒரு வைக்கவில்லை? இப்போதான் அவர் தான் தொடர்றாரு. அவர்தான் தொடர போகிறார். அது ஒரு கேள்வி ஐயா. அவராக வந்தாரா? பாஸ்கர் சார்ட்ட கேட்குறேன். இப்போ 471 நாள் ஒருத்தர் உள்ள இருந்தார் இல்லையா, மறுபடியும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார். அதுதான் அடுத்து வரேன், அடுத்த கேள்வி அதுதான் வரேன். இன்னொரு கேள்வி வெளியே இருக்குது, ஒரு துணை கேள்வி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு முறைகேட்டுக்குள்ளே அந்த வளையத்துக்குள்ளே அவர் வருகிறார் என்று சொன்னாலே உண்மையாக என்ன செய்திருக்க வேண்டும்? அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்க வேண்டும். அதான் தர்மம். ஆமாம். ஏன் நீக்கவில்லை அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை அனுமதி எனக்கு அடுத்து வரக்கூடிய பெரியவர் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஒன்று இவருடைய பாயிண்ட்லேயே வந்தேன்னு வச்சுங்க, இவருக்கு மேலே இப்போ யார் இருக்காங்க? அமைச்சர்கள். அதுதானே சொல்ல வரீங்க. இவர் இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார், அது என்னோட வேலை இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த வழக்கை அரசாங்கம், ஊழலை எதிர்க்கும் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்கம் தன்னுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு இதை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் ஒரு அதிர்ச்சி தகவல் என்னென்னா, ஆகாஷ் என்பவரும் அந்த கலைஞருடைய குடும்ப வாரிசாக தான் வர்றாரு. அப்படி போகிற போக்கில் இதை மட்டும் இப்போ பாஸ்கர் சார் கேட்டார், இதுக்கு வந்து அவர் பேர் என்னங்க, விசாகன் மட்டும்தான் மேலாண்மை இயக்குனர். 1000 கோடி ஊழலுக்கு விசாகன் மட்டும் பொறுப்பேற்க முடியுமான்ற கேள்வி கேட்குறாரு. அதை தான் ஒரு வியாபாரி கண் உடைச்சிட்டாரு. நீ யார்கிட்ட வேணா போய் சொல்லு, மந்திரி கிட்ட போய் சொல்லு, முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லு, எஸ்பி கிட்ட போய் சொல்லு, கலெக்டர்கிட்ட போய் சொல்லு, எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் பண்ணுறது. கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைன்னா சரக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு 10-30 ரூபா அதிகம் கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு இட் வாஸ் எக்ஸ்போஸ்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லை. ஒரு பாட்டில் 120 ரூபான்னு வைங்கய்யா. ஒரு நிமிஷம், எனக்கு அந்த கதைக்கெல்லாம் தெரியாது. நான் அதை பார்த்ததே இல்லை லைஃப்ல. இப்போ 120 ரூபான்னா ஒரு கோட்டராது பேரு ஒன்று கொடுங்கன்னு கேட்குறான், கையை கம்பிக்குள்ள கை விட்டு. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? 150 ரூபா கேட்பானா? 150 ரூபா கேட்பான், 120. அவன் குணம் போகல கேட்பான் போல இருக்கு. 10 ரூபான்னு கணக்கு வச்சா கூட உங்களுக்கு அனுபவம் சார், ஒரு அனுபவம் இல்லை சார். நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். அதே சமயத்தில் 10 ரூபான்னா கூட ஒரு நாளைக்கு 15,000 கோடி, ஆண்டுக்கு 5,000 கோடி. ஒரு சின்ன காசு இல்லை. 5,000 கோடி கொண்ட ஒரு நிறுவனத்தில் ஒரு 10 ரூபாய் மேட்ருக்கு நம்ம சார் வந்து ஆச்சரியப்பட்டார். என்னென்ன ஆச்சரியப்பட்டாருன்னா, எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணம் கிடைக்குது படம் சினிமா எடுக்கிறதுக்கு? 5,000 கோடி ஆண்டுக்கு வர்றதை நீங்கள் ஒயிட் ஆகணும்னா there should be some need of one profession. அந்த ப்ரொஃபஷன் தான் சினிமாவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஒரு மதுவில் மட்டும் பிரச்சனை இல்லை சார். இது மதுவில் மட்டும் ஒரு பிரச்சனையா நீங்கள் பார்க்க வேண்டாம். வேற எதை பாருங்க. ஞானசேகரன் கட்சிக்காரர், அவரை காப்பாற்றுறதுக்கு யார் அந்த சார் இது வரைக்கும் தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, இது மக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயம். இதுல வந்து தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஹார்ட்கோர் டாபிக் மட்டும் பேசிட்டு கடந்த கால விஷயத்தை நம்ம விட்டுருவேனான்றதும் இருக்கு. அதே மாதிரி ஜாஃபர் போதைப் பொருள் இது, அதே மாதிரி ஒரு திமுக கவுன்சிலர் போய் ஒரு விஓ அடிச்சிருக்காரு, அதுக்கு நடவடிக்கை இல்லை. அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி. இந்த மாதிரி கீப் ஆன் தேர் டூயிங். ராணிப்பேட்டில் இப்போ முதல்லலாம் பாலியல் வந்து வீடு பூந்து நடு ரோட்டில் நடந்துட்டு இருந்தது. இப்போ வீடு புகுந்து பாலியல் பிரச்சனை. வண்ணாரப்பேட்டையில் வீடு புகுந்து பாலியல் பிரச்சனை. நேற்று ஒரு பரோட்டா மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஓஎம்ஆரில் ஒரு பொண்ணை வாயை பற்றி கடத்தி எடுத்து போய் பாலியல். இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, திமுக ஆட்சியின் மேலே ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறதுலாம், இவங்களுக்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு, இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்குது. இதில் மீண்டும் நாம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அராஜகத்தில் இறங்கிட்டாங்க. 1-2 சார், எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. இப்போ வந்து ஆட்டக்கட்சி ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டு ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி திருநங்கைகள் அவங்க கொடுக்குற அந்த தாலியை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அதை வாங்கினதே தெரியாமல், கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. ஆன்மீக அரசியல் என்னது? அவரு தான் இப்பதான் சேகர் பாபு சொல்றாரு, திமுக வந்து ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பு இல்லை, ஆன்மீக அரசியல். அவருடைய ஆன்மீக அரசியலுடைய லட்சணம், ஒரு பையன் தெரியாம உண்டியில மொபைலை போட்டான், அதை ஒரு பை மினிஸ்டர் பவர் ஸ்பெஷல் பர்மிஷனை பயன்படுத்தி அவனுக்கு அதை எடுத்து கொடுத்துடலாம், அதுதான் எங்களுக்கு முக்கியம் சொல்றாரு. ஆனா அதே அவர் துறையில் ஒரு கோயிலுக்கு கட்டணம் செலுத்துகிறாங்க, அதுக்கு ஜிபே பண்ணுறாங்க. அந்த ஜிபே கட்டணம் வந்து அறநிலைத்துறை கஜானாக்கு போகாமல் தனியாருக்கு போகுது. அதை பற்றி கேட்டால் அசால்ட்டாக சொல்கிறாரு நடவடிக்கை எடுக்கப்படும்னு. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஆன்மீகத்தினுடைய உச்சி. அதே மாதிரி
சொல்லுங்க. கட்டாய கடன் மசோதா போடுறாங்க. இந்த மாதிரி கடனில் வந்து வசூல் பண்ணும்போது மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வசூல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்க. ஆனால் அந்த வாரத்திலேயே கந்து வட்டியின் காரணமாக 8-10 பேர் உயிரிழக்கின்ற ஒரு நிலை. எதில் எடுத்தாலும் பேச்சு ஒன்று நிலை ஒன்றாக இருக்கின்ற இந்த நிலைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுது. அவங்க இது வரைக்கும் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல், நிர்வாகத்தை பற்றி கவலையே படுறதில்லை. அவங்களுடைய முழு நோக்கமும் தேர்தல் அரசியல் கூட்டணியை வந்து வசப்படுத்தி வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆட்சியை, தன்னுடைய அவலத்தை மக்களிடம் திணிப்பது, இதுதான். ஆனால் அதற்கு வேட்டு வைக்கிற மாதிரி இன்றைக்கு காலையில் சிதம்பரம் அவர்கள் இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலு இழந்திருக்கிறதுன்னு ஒரு தலைவர் சொன்னோன்னே இவருக்கு பொங்கிடுச்சு, பயம் வந்துடுச்சு. உடனே சொல்றது அவருடைய கருத்து. செல்வ பிறந்தகையும் சொல்லிட்டார், எங்களுடைய கூட்டணியை மாற்றி அமைக்கப் போகின்றோம், விஜயுடன் போக போகின்றோம் என்று சொல்லக்கூடிய நிலை வந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த ஆட்சி தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரசும் மற்ற கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் விஜயுடன் இணைந்து சென்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு 2026 போட்டி அதிமுக கூட்டணிக்கும் விஜய் கூட்டணிக்கும் வருமே தவிர திமுகவுடன் இந்த தேர்தலில் புறக்கணிக்க ஒரு ஓரங்கட்டும் நிலை ஏற்படும் என்றதான் என்னுடைய முதல்கட்ட பார்வை. இளந்தமிழ் சார், இப்போ இந்த வழக்கினுடைய போக்கை பார்க்கின்ற போது 2ஆம் கட்டத்தில் நீங்கள் சில விவகாரத்தை வைக்க போகிறதாக சொன்னீர்கள். இப்போ இன்றைக்கு நடந்த விவகாரத்தை ஒரு வழக்கறிஞராக இதனுடைய போக்கு, யுக்தி சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ட்ரெமெண்டஸ், அதாவது டிராஸ்டிக் எஃபெக்ட், இம்பேக்ட் ஆன் சொசைட்டி, இதை லிங்க் பண்ணி சொல்லுங்கள், எப்படி போகுது? இளந்தமிழ் சார், சார் நீங்கள் நீங்களே அந்த கேள்வி நீங்களே எடுத்துக்க சார். இப்போ இந்த 10 இடத்துல இன்னைக்கு நடந்த இடி ரைட், சரி, இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க மார்ச் 5லேருந்து 7, 8 அந்த சமயத்தில் சொல்லிட்டாங்க 1000 கோடி அளவுக்கு. இது 1000 கோடிங்கிறது ஈவன் 2000 இருக்கலாம், 5000 தெரியாது. இவங்களுடைய எஸ்டிமேட் இடி 1000 கோடின்னு. ஸோ என்ன பேசிஸில் இந்த 1000 கோடி ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னால் இவங்க எல்லா விதத்திலையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இவங்க கிட்ட வச்சுருக்கணும். ஓகேவா? சரி, அது வச்சுருக்கீங்க. இது மார்ச் 15-20 தேதி வாக்கில் எல்லாமே ரெடி ஆகிடுது. ஸோ நீங்கள் ஃபர்தராக அதுக்கப்புறம் ஏப்ரல் வரைக்கும் இவர் சொன்ன மாதிரி அந்த மார்ச் 25ஆம் தேதி கேஸ் வரும்பொழுது ஏற்கனவே அந்த ஜட்ஜஸ் 2 பேர் இருந்தவங்க என்ன அழுத்தம் காரணம் தெரியாது, நாங்கள் இந்த கேஸில் ஃபர்தராக தொடரவில்லை அப்படின்னு விட்ரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ்என் சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் இந்த 2 ஜட்ஜஸ் வச்சு தான் இது ப்ரொசீட் பண்ணாங்க. அவங்க தான் ஏப்ரல் 23ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. இடி வந்து ஃபர்தராக இந்த ப்ரொசீடிங்ஸை ரைடை தொடர்வதில் எந்த விதத்திலும் அப்ஜெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட அந்த அப்பீலை தள்ளுபடி செய்து விட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு ரைடு வருது. இந்த ரைடுன்னு வரும்பொழுது இந்த ரைட்டில் ஏற்கனவே நீங்கள் 1000 கோடி சொல்லிட்டீங்க, அப்போது அதுக்குரிய எல்லா இதுவும் உங்ககிட்ட இருக்கும். இன்னைக்கு 10 இடத்துல பண்ணிருக்கீங்க. மெயினாக மிஸ்டர் விசாகன் அந்த இதெல்லாம் அந்த மேனேஜர்ஸ், மேடம் சங்கீதான ஒருத்தர், ராமதுரை, மிஸ்டர் ராமதுரை, இவங்கெல்லாம் சொல்கிறீங்க. என்ன ஃபர்தராக பண்ண போகிறீங்க, இதனுடைய இது வரப்போகிறது. பட் ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் என்ன ஃபைல் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது கேஸ் இதுக்காக ஃபைல் பண்ண போகிறீங்களா, உங்களுடைய ஃபர்தராக எப்படி போக போகிறது, இது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னால் இதனுடைய தாக்கம் இன்னும் ஒரு வருஷம் ஃபர்தரா போக போகுதுன்னு நீங்க உங்களுக்குள்ள நினைப்பு வருதா? இல்ல, யார்கிட்ட கேட்குறீங்க? நான் இவங்க ஈடி கிட்ட கேட்குறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே 1000 கோடி அளவுக்கு நடந்துருது. அதுக்கு உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும், இருந்தால்தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதை வச்சுட்டு முதல் கட்டமாக நீங்கள் எதாவது ப்ரொசீட் பண்ணிருக்கீங்களா, கோர்ட்டில் ஏதாவது கேஸு போட போகிறீங்களா, எப்படி கொண்டு போக போகிறீங்க இதை? இன்றைக்கி அதை தவிர இப்போ இந்த 10 பேர் 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். இன்றைக்கி மார்னிங் ஆரம்பித்த அந்த இது வந்து ரைடு நம்ம ஈவினிங் வரைக்கும் முடியவில்லை. நீங்கள் 2-3 நாள் ஆகட்டும்னு வச்சிங்களேன். இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட் இதான் சொல்ல போகிறீங்க. இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு கிடைத்திருந்தால் இதை வச்சுட்டு ஃபர்தராக
இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க ஃபர்தராக கேஸுன்னு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கு. அந்த இது ஒரு நிமிஷம் வரேன் உங்களுக்கு இப்போ சார் கேட்டதை உங்கள்கிட்ட கேட்குறேன். நம்ம ஏற்கனவே பேசும்போது நீங்கள் ஒரு ஒத்தி சொன்னீங்க, ரவிசங்கர் சாருடைய நேரத்தை நான் ரெண்டாவது அவர்கிட்ட 100 முறை போவேன். இப்போ இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஒரு ரைடு நடந்துச்சுன்னா மீடியாக்கள் தலைப்பில் போடுறாங்க, த ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன் அமைட் த சொசைட்டி, எல்லாரும் பேசுகிறாங்க, ஓ கே நேரு வீட்டில் ரைடு, அவர் வீட்டில் ரைடு, இவர் வீட்டில் ரைடுன்னு. அதுக்கப்புறம் அதனுடைய நிலை என்ன, அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ப்ரோ இடியினுடைய ஆதரவாளர்களும் கேட்கிறார்கள். அதுக்கப்புறம் தட் வில் டிஸப்பியர். வி குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என்னன்னே நமக்கு தெரியல, புரியவும் முடியல. அது என்ன காரணம்னா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் கீழ் பணிபுரிகிறார்கள். சரி. இந்த இடத்துல பொறுத்தவரையில் PMLA என்று சொல்லக்கூடிய பெருவஷ்டம் மணி லாண்டரிங் ஆக்ட். இப்போது அந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்திடம் கொடுப்பதுடன் உங்களை வேலையை முடிந்து விடுகிறது. நல்லா வச்சுப்போம். இவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது அமலாக்கத்துறையுடைய வேலை இல்லை. அவங்களை தண்டனை வழங்குவது நீதிமன்றத்தினுடைய கடமை. நீதிமன்றம் தான் பண்ணணும். அது பண்ண முடியும். அப்போ அமலாக்கத்துறையினுடைய ஆம்பிட் வரம்பு என்ன? வரம்பு வேறு ஒன்றுமே இல்லை. இவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்களா, அதற்கான சாட்சியங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு தகவல் அறிக்கையை அங்கே தந்துடுவாங்க. ஒரு சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. அத்தனை முடிஞ்சிடுச்சு. ரைட். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் பார்த்துக்கொள்வாங்க, நீதிமன்றத்தில் பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து அமலாக்கத்துறைக்கென்று வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் அந்த குற்றம் சாட்டப்பவர்களுக்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு முன்னால் போயிடுச்சு. ஸோ அமலாக்கத்துறை யாருக்கும் தண்டனை வழங்குவது என்பது இல்லை. அமலாக்கத்துறை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சார்ஜ் தான் பண்ண முடியும், குற்றம் தான் சுமத்த முடியாத தவிர்த்து. இட்ஸ் டு பி எ செயின் ஆக்டிவிட்டி. இது ஒரு கண்டினியூவேஷனாக இருக்கணும். இந்த செயின் ஆக்டிவிட்டீஸை ஹூ வில் டேக்? அதுதான் சொல்கிறேன், யார் எடுத்து செல்லும்? அதுதான். இது துறை சார்ந்த ஆளுமைகளா, அரசியல் தலைமைகளா? அரசியல் தலைமையில் இல்லை, அரசியல் தலைமை இல்லை. இதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாகிவிட்டால் அதன் பிறகு அமலாக்கத்துறைக்கு அங்கே வேலையே இல்லை. சரிங்களா? முழுக்க அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள், அந்த பக்கம் வந்து குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர்கள், நீதிமன்றம், மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தான், அவங்களுக்குள்ள தான். இவங்க இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது தானே சார் இங்கே நடக்க போகுது. ஆமாம், எல்லாரும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் அப்படி தான். சரிங்களா? ஒன்று. அப்புறம் இந்த இடத்துல நாம அன்னைக்கு பேசும்போது நீங்க கூட சொன்னீங்க, ஒரு அவநம்பிக்கையை ஒரு எல்லாரும் வெளிப்படுத்தினாங்க. இப்போது அவநம்பிக்கை இப்போது கூட எனக்கு மனதுக்குள்ள அந்த ஒரு நெருடல், ஒரு அவநம்பிக்கை. அதுதான் ஒன்று. என்னென்ன சொல்ல முடியும் உங்க நேரத்தில் ஒரே ஒரு செய்தி மட்டும் இன்னைக்கு ஏன் அந்த விவாதத்தில் வரல அப்படின்னு எனக்கு தெரியல, ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முக்கியமான ஒரு விவாதம் நல்லா பாருங்களேன். ஒரு பிணையில் ஒரு அமைச்சர் வெளியே வருகிறார். அதே மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, உங்களுக்கு பிணை வேண்டுமா, அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி கேட்கிறது. அப்போது அவர்களுடைய சார்பாக வழக்கறிஞர் அங்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமைச்சராக இருந்தால் தான் எங்களால் அழுத்தம் தர முடியுமா, இல்லை என்றால் முடியாதா அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இதுவரை சீரியஸ் எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார், பிணை நீட்டிக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் இன்னைக்கு காலையில் வந்து நான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜியுடைய விவகாரத்தை தான் இல்லை ஒரு முக்கியமான செய்தி ஏன் இன்றைக்கு விவாதத்தில் வரலன்னு தெரியல. நேற்றைக்கு வந்திருக்கிறது, அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி அவரை ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் நேற்று நியமித்திருக்கிறது. அதையும் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவேன், உங்கள் சார்பாக நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? அதாவது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பொறுப்பாளர்களில் ஒருவராக தமிழ்நாடு முழுவதும் ஏவா வேலு உட்பட செந்தில் பாலாஜி நியமித்திருக்கிறார்கள். பொன்முடிக்கு கல்தா. இதுதான் நேற்று செய்தி. சொல்லுங்க. வந்திருக்கா? 2. அப்புறம் 3வது, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், வணக்கத்துக்குரிய முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 2036 வரையில் கூட நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இவர்களுடைய எங்களுடைய ஆதரவு இவர்களுக்கு இருக்கிறது, முழுமையாக இருக்கிறதுங்கிற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதுக்கு மேலே என்ன அர்த்தம்? இந்த மெசேஜை மக்களுக்கு கொடுக்குறாங்க, சொசைட்டி கொடுக்குறாங்க. இது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்கு இணையாக அல்லது அதற்கும் மேலாக ஒரு வலிமையான ஒரு பதவியை அந்த பொறுப்பு கொடுத்துட்டு, அந்த அரசியல் கட்சி கொடுத்து விட்டு, அதன் பிறகு அந்த அரசியல் கட்சியின் தலைமையை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன சொல்கிறார், அடுத்து 10 ஆண்டுகளுக்கும் கூட நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் இதை விட என்ன ஒரு அழுத்தம் தர முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு அவநம்பிக்கை சொன்னீங்க சார், அந்த அமலாக்கத்துறையில் அவநம்பிக்கை வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா 98% கன்விக்ஷன் ரேட்டு. சார் ரவிசங்கர் சார், நீங்கள் சொன்னதை சார்கிட்ட கேட்டால் சார் பதில் சொல்லிட்டாங்க, நீங்கள் முடிங்க. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடி நீங்கள் இடி ரைட் பண்ணீங்க, 1000 கோடி ரூபாய் ஒரு அளவுக்கு ஊழல் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்குரிய எல்லா விதத்திலையும் உங்களுக்கு எவிடன்சஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள்ங்கிறது இடி, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு இன்றைக்கி ஃபர்தராக ரைடு பண்ணுறீங்க. இன்னையோட முடியலாம், இன்னும் 2-3 நாள் ஆகலாம், எங்களுக்கு தெரியாது. ஸோ இதையும் வைத்து இதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணணும், மக்களுக்கு தெரியணுங்க என்ன நீங்கள் ஈடு ரைட் பண்ண போகிறீங்க. ஏன்னால் இப்போ வந்து எலெக்ஷன் வருது.
இன்னிலேருந்து 10-11 மாதத்தில் எலெக்ஷன் வரும்பொழுது அந்த மாதிரி வரும்பொழுது இன்றைக்கி நடக்கிற இடி இதில் டாஸ்மார்க் இதில் இதனுடைய முடிவு என்னமோ கொண்டு போக போகிறீங்க, இதை எந்த அளவுக்கு லிங்க் பண்ண போகிறீங்க, இதை முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்கன்னா என்னைக்குள்ளே யூ ஷுட் ஹவ் ஏ டைம் ஃப்ரேம். வித்தின் திஸ் டைம் ஃப்ரேம் எவ்ரிதிங் ஷுட் பி டன். அப்படி இருந்தால்தான் மக்களுக்கும் ஓஹோ இடி ஒரு வந்திருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இல்லாட்டா நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, இவரை ரைட் பண்ணுறீங்க, அவரை ரைட் பண்ணுறீங்க, இது பினாமிங்கிறீங்க. ஃபர்தர் இது பினாமி இல்லையா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இதை ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணி வந்தால்தான் மக்களுக்கு இதனால் ஒரு தாக்கம், ஒரு பர்டிகுலர் கட்சி, இந்த கட்சியினால இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இந்த கட்சி உண்மையாக இந்த ஊழலில் இருக்குன்னா நீங்கள் சொல்லணும். ஈடியுடைய எல்லாத்தையும் எடுக்கிறது அப்படியே பாதியில் விட்டு போகிறது எடுக்கிறதுனால் மக்களுக்கு ஈடி மேலே ஒரு நம்பிக்கை போய்விடும். இல்லை அதை நான் கேட்டேனே, அதான் நடக்கிற போது பெரிய பரபரப்பு, அதுக்கப்புறம் பேசும் பழங்கதைகளாக. ஸோ இன்னைக்கு ரைடு எடுத்திருக்கீங்க. இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் மேபி 2 months 3 months அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்க. இவர் சொன்ன மாதிரி நேற்று ஒரு விவாதம் நடத்தும்போது எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கருத்தை 142(1) அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக் ப்ரொவிஷன். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு சார் உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு லிமிட்டை ரவிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாட்களில் தீர்ப்பு வந்தாக வேண்டும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி விவகாரங்களில் நான் இதை தீர்ப்பு சொல்ல வரல, இத்தனை நாளைக்குள்ளே இடி ஃபைல் பண்ணிடுங்கிறேன். ரைட், கோர்ட்டில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுங்க. சார்ஜர் ஃபைல் பண்ணால் தானே நமக்கு உறுதியாகும். அப்போதான் இடி ஃபைல் பண்ணிருக்கீங்க, யார் மேலே ஃபைல் பண்ணிருக்கீங்க, யாருக்கு அகேன்ஸ்டா, இல்லை பினாமி டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லையா, என்ன நடந்தது, 1000 கோடி தானா இல்லை அதுக்கு மேலே உண்டா, இதை கன்சாலிடேட் பண்ணுங்க. யூ ஹேவ் டு குவான்டிஃபை. குவான்டிஃபை பண்ணால்தான் கோர்ட்டில் போட்டேன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, யாருக்கு நாங்கள் இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அசம்ஷனே தேவையில்லை, ஸ்பெகுலேஷனே வரக்கூடாது. அதான் சின்ன ஒரு முக்கியமான ஒரு செய்திங்க. ஏன்னா திரும்ப அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. பினாமி டிரான்சாக்ஷனுங்கிறது அமலாக்கத்துறையின் கீழே வராது. பினாமி டிரான்சாக்ஷன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் 1988ங்கிறது வருமான வரித்துறை கீழே தான் வரணும். பினாமி டிரான்சாக்ஷன் அப்படின்னா அது வருமான வரித்துறை தான் அது சோதனையிட முடியும், அமலாக்கத்துறை அதுக்குள்ளே வராது. இது பியூர்லி PMLA இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு ரவிசங்கர் சார் ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தார். அந்த அரசு அப்பீலுக்கு போயிருக்குன்னு சொல்லி. அவங்க இதுக்கு மட்டும் அப்பீல் இல்லைங்க, பாலியலுக்கும் அப்பீல் போயிடுவாங்க. அண்ணா நகரில் 2 குழந்தை 10 வயசு குழந்தைக்கு அப்பீல் போயிட்டாங்க, கள்ளசாரத்துக்கு அப்பீல் போயிடுவாங்க. நியாயப்படி இவங்க இருந்து தண்டித்து மக்களை காப்பாற்றணும், அது செய்யலை. கண் துடைப்பு இவர் சொன்ன பாஸ்கர் சார் சொன்னார், இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சி. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இஸ்லாமியரை கவர்வதற்கு இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க இப்போ கடைசியாக போய் ஹஜ் பயணத்துக்கு கடைசியில் சாகர காலத்தில் சங்கர போல் 25,000 ரூபாய் கொடுத்து அவங்கள பேசிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ராணிப்பேட்டில் ஒரு பையன் இதை விட அண்ணா பல்கலைக்கழகத்தோட மோசம். அந்த நிர்வாகி அவன் ஏதோ ஒரு மாவட்ட நிர்வாகியாக இருக்கான ராணிப்பேட்டை திமுகவில் அந்த பண்ணியிருக்கான். அந்த பையன் பொண்ணு ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, திருப்பி அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்து கல்யாணம் பண்ணி அவனை கொடுமை நைட்லெல்லாம் கடிச்சிருக்கான், சிகரெட்டில் சுட்டுருக்கான். அவன் அத்தனை ஸ்டேஷன்லேயும் அந்த பொண்ணு கதறா டிவியில் எஸ்பி அளவும் போயிட்டோம், எல்லாம் காவல்துறையும் சொல்லிட்டோம், நடவடிக்கை இல்லை. என்ன தான் கண்டிக்கிறாங்க, கேட்டால் அவர் பயப்படுறாங்க திமுக நிர்வாகிகள் சொல்லி. இந்த மாதிரி அனைத்துலேயும் விவசாயத்தில் பிரச்சனை, 40 ரூபா கமிஷன், டோக்கன் போகிறதுக்கு 2000 ரூபாய், அந்த நெல்லுடைய கதிர் மழையில் நனைஞ்சு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எந்த துறையில் எடுத்தாலும் ஒரு பின்தங்கிய நிலை இருக்கின்ற ஒரு சூழலில் இனிமேல் அவர் சொல்கிற மாதிரி 10 வருஷம் இல்லை, அடுத்த 2026 அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை சந்திக்க நேரும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, உங்களுக்கான டைம் ஏதோ சொல்ல வந்தீங்க, முடிங்க. இந்த அவாலா பினாமி டிரான்சாக்ஷன் இது கீழே வராதுன்னாங்க. நான் சொல்கிறது பினாமிங்கிறது என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அவரையும் டாஸ்மார்க் இதனுடைய ஊழல் தொடர்ச்சியாக அதான் அது முன்னாடி சொல்லிட்டேன் முதல் சுற்றுலேயே நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் ஒரு செய்தியை சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க, அது கருணாநிதியுடைய மூத்த மகன் மூகா முத்துடைய பேரன் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலை, நான் சொல்கிறேன். நான் பேரன்னு சொல்லவில்லை, பேரன்னு சொல்லவில்லை. ஆகாஷ் மூக்க முத்து குடும்பத்தில்
அந்த அவருடைய சீக்கையார் மாப்பிள்ளை Right, இருக்க right. அவருடைய பெண்ணோட கல்யாணம் நடந்தது. இப்ப அவரு தான் அந்த இட்லி கடைங்கிற படம்லாம் இட்லி கடை அது ஒரு கடை. அது ஆகாஷ் எடுக்கிறது. நான் சொல்ல வந்தேனோ இந்த இடி ரைடு டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ரைடுங்கிறச்ச எதுக்காக இவரை ரைட் பண்றீங்க? அப்போ நீங்க என்ன பண்றீங்க? டாஸ்மாக் மூலம் வந்த பண பற்றுவாடு, பண பரிமாற்றம், அதை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் பிகைண்ட்ல இருக்காங்களா, அவங்க பணம் கொடுக்குறாங்களா, இல்லை முழுக்க முழுக்க இது இவருடைய பணம் தானா? இதில் எந்த விதத்திலையும் பணப்பரிமாற்றத்தில் ஆகாஷ் அவர்கள் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் இடி ரைட் பண்ணீங்களா? அந்த இதில் தான் பினாமிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன். சரி, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரபல நடிகருடைய பராசக்தி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதை இந்த நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த குறிப்பிட்ட நடிகருடைய சம்பளமே பல கோடிகள். அதை வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதெல்லாம் பார்க்கின்ற போது இதனுடைய பணம் மடைமாற்றப்பட்டிருக்குமோ, அதனால் இந்த ரைடோடு அது சேர்கிறதோ? அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஒரு சந்தேகம் வரும்ல, அதை தான் சொல்ல வந்தேன். இந்த டிரான்சாக்ஷன்ங்கிறது உங்களுடைய இவருடைய ஃபாதர் மிஸ்டர் ஆகாஷுடைய ஃபாதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தொழிலதிபர். அவர் தொழிலதிபருங்கிறச்ச என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு என்ன இண்டஸ்ட்ரி வச்சிருக்கார், எவ்வளவு வருஷமா வச்சிருக்கார், எந்த அளவுக்கு கோடியில டர்ன் ஓவர் இருக்கு, நான் முடிச்சிடுறேன், ப்ராஃபிட் இருக்கு, அது மூலம் தான் இவர் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணாரோ இல்லை என்றால் நீங்க இடி எதுக்கு உள்ள வந்தீங்க? இடிக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும். இவ்வளவு பணம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பண பரிமாற்றம் இவங்க நடந்திருக்கலாம் என்று இடிக்கு ஒரு டவுட் தகவல் வந்திருக்கும். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சார் அறநொடி கருத்து சார், அறநொடி கருத்து. நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டினுடைய அவலம், அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாயிற அளவுக்கு நிகழ்வுகள் போய் கொண்டிருக்கும் போது தாமிரபரி ஆற்றினுடைய தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணாம குடிச்சு 30 பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்க தூத்துக்குடியில். பேசும் இந்த நிகழ்ச்சி கேட்டு வரேன். சார் இளந்தமிழ் சார், இடையில உங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை, நீங்க சொல்லுங்கள் சார். இந்த தலைப்பில் முழுமையாக உங்களுடைய பார்வை வைக்க. இல்லை, இது ஏற்கனவே நம்மளுடைய விருந்தினர்கள் குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். 1000 கோடி ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு இடையே நடந்த முறைகேடுகளில் தமிழ்நாட்டினுடைய மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டு வைத்திருந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த 1000 கோடின்னு இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தோராய கணக்கு, ஒரு அனுமானம் தான் நாம பாக்குறோம். இன்றைய நிலையில ஒரு ஆண்டுக்கு 40,000 கோடி 45,000 கோடி வருஷத்துக்கு சேல்ஸ் ஆகுது அரசுக்கு வருவாய் என்று சொல்லுகிறார்கள். இப்போ 65,000 கோடி சார். இப்படியே நீங்க பின்னாடி போனீங்கன்னா இந்த முறைகேடுகள் நடந்ததாக சொல்லப்படும் காலகட்டத்தில் ஒரு ஆவரேஜ், ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன், ஒரு 10,000 கோடி ஆண்டு வருமானம்னு வச்சுக்கொள்ளுங்க. இவர்கள் வாங்குவதோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய். நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கொள்ளுங்க. 10,000 கோடியில ஒரு பாட்டில் வந்து 200 ரூபாய் என்று ஒரு தோராயமான ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அதுல 20 ரூபாய் என்பது 10%. ஸோ இந்த மொத்த கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா 10,000 கோடியில 10%ங்கிறது 1000 கோடிங்கிறது ஒரு தோராய கணக்கு தான். இது வந்து டாஸ்மாக் கடைகளில அவுட்லெட்ல, ரீட்டைல் அவுட்லெட்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைத்து பாட்டில்கள் விற்கப்படுவதில் நடந்த கணக்கு மட்டும்தான். இதை தாண்டி அனுமதி பெறாமல் நடக்கக்கூடிய பார்களில் விற்கப்படுகின்ற அந்த மதுபான பாட்டில்கள் வந்து எங்க இருந்து வருது, எங்க போகுது, அந்த பணம் யாருக்கு போகுது என்பது கணக்கு இல்லை. இது கண்டுபிடிக்கப்படும் விரைவில். இவங்க இதனுடைய ஆணி வேரை தேடி இந்த ரெய்டுகள், சர்ச் அண்ட் சீசர் இடியால் நடத்தப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். மிக விரைவில் இந்த பாட்டிலிங் யூனிட்ல இருந்தோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்தோ நேரடியாக அனுமதி பெறாத பார்களுக்கு 24 மணி நேரம் கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்ற இந்த மதுபானங்கள் அரசு வரி கணக்கீட்டுக்கு, அந்த வருவாய்க்கான கணக்கீடு செய்வதற்கான அந்த வேட் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டிய வேட்ல வராம 50 விழுக்காடு தனியால கள்ள மார்க்கெட்ல விற்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு நாம கேள்விப்பட்ட வரைக்கும் 45,000 கோடி, இப்ப சார் சொல்றது 65,000 கோடி என்று. 65,000 கோடி நேரடி சந்தையில விற்கப்படுது என்று சொன்னால் 50% பாட்டிலிங் யூனிட்ல இருந்தும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்தும் கள்ள மார்க்கெட்டுக்கு போகுது என்று சொன்னால் இன்னொரு 65,000 கோடி ஒவ்வொரு வருஷமும்
அரசு கஜானாவுக்கு வராமல் வேற எங்கேயோ போகுது. இது 2வது கணக்கு. 3வது கணக்கு, இந்த பாட்டிலிங் யூனிட்ல இருந்து அந்த கிரேட் கணக்குல பாக்ஸாக வைத்து பேக் செய்து அனுப்பப்படுகின்ற டாஸ்மாக் டிஸ்ட்ரிக்ட் கோடவுன்ஸ் இருக்கும். அங்க அனுப்பப்படுகின்ற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரைட்டுக்கான யார் அதை பிக்ஸ் பண்றா, அதுக்கு என்ன டெண்டர், எவ்வளவு தொகை நிர்ணயிக்கப்படுகிறது, அந்த தொகைக்கான பணப்பரிமாற்றம் எப்படி நடக்கிறது என்பது, அதுலயும் வந்து மணி லாண்டரிங் இருக்கா என்பது 3வது கேள்வி. இந்த ஆங்கிள் தான் வந்து இடி இந்த வழக்கை அணுகி கொண்டிருக்கிறது. எனவே இதுல பாத்தீங்கன்னா மூச்சு உள்ள இழுத்தா ஊழல், வெளியே விட்டா ஊழல் என்கின்ற அளவிற்கு உலகத்துல இல்லாத ஊழல்களில் உச்சத்துல இருக்குது தமிழ்நாட்டுல டாஸ்மாக் வியாபாரம். இது வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நல்ல முடிவு எடுக்கணும். இந்த தேர்தலில் திமுக போடுகின்ற ஆட்டத்திற்கு சாவுமணி அடிக்க போகிறது இந்த டாஸ்மாக் ஊழல் தான் என்று என்னால் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும். இதை விட பாலியல் பிரச்சனை கூட சார். சரி, அது பார்க்கலாம் சார். இப்போ நீங்க சொன்னது ஒரே ஒரு கருத்து. இந்த 1000 கோடிங்கும் போது அந்த லாப கணக்கில் 2.5% மட்டும்தான் வருகிறது. ஒரு 2.5% தான் கிடைச்சிருக்குமா? நீங்க சொல்ற கணக்கு பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதமாக? இல்லைங்க, நான் தோராயமா நான் சொல்றேன். எல்லா மதுபான வகைகளும் வெறும் 200 ரூபாய்க்கு விற்கப்படுவதில்லை. பல விலைகள்ல இருக்கு, பல அளவுகள்ல இருக்கு. ஒரு தோராய கணக்கு இவங்க அரசுல காட்டின கணக்கு, இந்த எஃப்ஐஆர் போட்ட காலகட்டத்தில் இது எந்த வருஷத்துக்கான எஃப்ஐஆர், அந்த வருஷத்துல அரசு வந்து எத்தனை 1000 கோடி டாஸ்மாக் வருமானமாக காட்டியது நமக்கு தெரியாதனால நான் தோராயமா இல்ல நீங்க சொன்னதை நான் கேள்வி கேட்கல. நாம வெளிப்படையா 1000 கோடி வைத்துக்கொண்டா சாரி, வெளிப்படையா 1000 கோடி என்று பேசப்படுகிறது. 65,000 கோடி வியாபாரம், 48,353 கோடி அரசுக்கு லாபம். இது அல்லாமல் 60 விழுக்காடம் திமுகவுடைய அக்கார்ட் குரூப் தான் சப்ளை பண்றாங்க. அனுமதி இல்லாத பார்கள் 30 ரூபாய். இந்த கணக்கெல்லாம் போட்டால் மலை போற போகிறது. இந்த கணக்குக்குள்ள போவதற்கான சரியான பாதையை இடி தயார் செய்வதற்கு தான் இந்த 1000 கோடியில தொடங்கி இருக்காங்க. இந்த 1000 கோடி எப்படி வந்ததுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். தோராயமா ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி என்று வைத்தால் ஒவ்வொரு பாட்டிலுமே 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது, 180க்கு விற்கப்பட வேண்டியதை 200 ரூபாய்க்கு வித்திருந்தாங்கன்னா தோராய கணக்கு பாடி பாத்தீங்கன்னா அந்த 20%க்கு 1000 கோடி வரும். இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவலை இடி கூட வெளியிடல. அது ஒரு கசிய விடப்பட்ட செய்தி, அவ்வளவுதான். பாட்டில்ல கூடுதல் காசு கொடுத்து விற்கிறாங்க என்ற முறைகேடு இருக்கு. அனுமதி இல்லாத பார்களில் விற்கப்படுகின்ற மதுபான வகைகள் நேரடியாக அரசு கணக்குக்கு வராமல் மொத்த தொகையும் கள்ள மார்க்கெட்ல விற்கப்பட்டு கள்ளப்பணமாக இருக்கிறது. அந்த கள்ளப்பணம் எந்தெந்த தொழில்ல சினிமால போட்டிருக்கிறாங்களா, வாகனம் வாங்கி விட்டிருக்கிறாங்களா, என்ன தொழில்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க என்பதை தோண்டி துருவி விசாரணை செய்வதற்கு தான் இடி இந்த விஷயத்தை, இந்த விசாரணையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு நாம சிறப்பாக நிறைய விஷயம் பேசியிருக்கோம் சார். ஆனால் நீங்கள் இதை நாங்கள் 3 பேரும் ஒரு விஷயத்த 3 நபர்கள் சொன்னாலும் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய சமூக விவகாரங்கள் எந்த அளவுக்கான பாதிப்புங்கிறத நம்முடைய ஒரே ஒரு நமதுரிமை சகாயராஜ் அவர்களுக்கு பாதுகாப்பு மீண்டும் தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒற்றை இறுதி வேண்டுகோள். செங்கை பத்மநாபன் அவர்களுக்கும் எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக தெளிவாக ஈடியினுடைய லிமிட் எல்லாவற்றையுமே அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கும் தோழர் ரவிசங்கர் ஒரு வழக்கறிஞராக இளந்தமிழ் எப்படியெல்லாம் இந்த வழக்கு செல்ல போகிறது என்று பார்த்தார். இது தமிழ்நாட்டு மக்களிடத்தில் அடுத்து வரக்கூடிய 10 மாதங்களில் என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். மக்களின் சார்பாக பல விஷயங்கள் அரசாங்கம் செய்கிற பல்வேறு தவறுகளை இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. அந்த அடிப்படையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.